வேதா கிட்ஸ் சேனல். ராமு தன் அறையில் உட்கார்ந்து ஒரு வெள்ளை தாளில் கிறுக்கிக் கொண்டிருந்தான். அவன் வரையும் படங்கள் அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. விரக்தியுடன் தலையை குனிந்தான். சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அவன் மேஜை மீது விழுந்தது. ராமுவின் மேசை மீது வண்ணமயமான பென்சில்கள் கொண்ட ஒரு பெட்டி இருந்தது. மற்ற பென்சில்களை விட பிரகாசமாக ஒரு பென்சில் மின்னியது. ராமு அந்த மின்னும் பென்சிலை எடுத்து பார்த்தான். அது மென்மையாக ஒரு ஒளி வீசியது. அதை வைத்து ஒரு பூவை வரைய தொடங்கினான். அவன் வரைந்தவுடன் அந்த பூ தாளிலிருந்து உயிருடன் மேலே வந்து சுற்றிலும் பறந்தது. ராமு ஆச்சரியத்தில் தன் வாயை பிளந்து அந்த பூவை பார்த்தான். ராமு மிகவும் உற்சாகமடைந்து ஒரு பெரிய நீல நிற பட்டாம்பூச்சியை வரைந்தான். அதுவும் உயிர் பெற்று அந்த பூவுடன் சேர்ந்து அறையை சுற்றி பறந்தது. ராமுவின் முகம் மகிழ்ச்சியை பிரகாசித்தது. அவனின் கையில் மின்னும் பென்சில் இருந்தது. ராமு தன் மின்னும் பென்சிலுடன் வீட்டிற்கு வெளியே ஓடினான். ஒரு பூங்காவில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. ராமு என்னவென்று கேட்க அக்குழந்தை தன் பொம்மை தொலைந்து விட்டதாக சொன்னது. ராமு உடனே ஒரு அழகான கரடி பொம்மையை வரைந்தான். கரடி பொம்மை உயிருடன் தோன்றி அக்குழந்தையிடம் சென்றது. குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அந்த பூங்காவில் ஒரு சிறிய குளம் வறண்டு கிடந்தது. அங்குள்ள மீன்கள் துடித்துக் கொண்டிருந்தன. ராமு உடனே மின்னும் பென்சிலால் ஒரு அழகான மழை மேகத்தை வரைந்தான். மேகம் உடனே நீரை சொரிந்து குளத்தை நிரப்பியது. மீன்கள் மகிழ்ச்சியுடன் நீந்தின. ராமு புன்னகைத்தான். ராமு தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். ஒரு நண்பன் அவனிடம், எனக்கு ஒரு பெரிய பந்து வேண்டும் என்று கேட்டான். ராமு உடனே ஒரு பெரிய வண்ணமயமான பந்தை வரைந்தான். பந்து உயிருடன் வந்து அவர்கள் விளையாடத் தொடங்கினார்கள். நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ராமு வரைந்த பந்தை கொண்டு விளையாடினர். ராமுவின் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது. ராமு தன் மின்னும் பென்சிலின் சக்தியை பற்றி சிந்தித்தான். அவன் அதை எப்படி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று யோசித்தான். ஒரு வயதான பாட்டி கனமான பொருளை தூக்கிச் செல்ல சிரமப்பட்டார். ராமு உடனே ஒரு சிறிய வண்டியை வரைந்தான். ராமு அந்த வண்டியை பாட்டிக்கு கொடுத்தான். பாட்டி மகிழ்ச்சியுடன் ராமுவுக்கு நன்றி சொன்னார். ராமு தனது மின்னும் பென்சிலை எடுத்து இதுவரை அவன் வரைந்த அனைத்து படங்களையும் பார்த்தான். அந்த பூ, பட்டாம்பூச்சி, கரடி பொம்மை, மழை மேகம், பந்து, வண்டி என அனைத்தும் அவன் அருகில் குதூகலமாக இருந்தன. ராமு புன்னகைத்தான். ராமு தனது மின்னும் பென்சிலை கையில் வைத்துக்கொண்டு தன்னை சுற்றியுள்ள அனைத்து உயிரோட்டமான படைப்புகளையும் மகிழ்ச்சியுடன் பார்த்தான். அனைவரும் ராமுவை பார்த்து புன்னகைத்தனர். ராமு தனது கையில் இருக்கும் பென்சிலை உயர்த்தி பிடித்து, நான் இந்த உலகத்தை இன்னும் அழகாக மாற்றுவேன் என்று கூறினான். பின்னணியில் இனிமையான இசை ஒலித்தது.